திகட சக்கர செம்முகமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்றுவோம். வணக்கம். ஜோதிடர் பாண்டித்துரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேசராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன். 2.5 வருடங்களுக்கு, அதாவது சரியாக 30 மாதங்களும் மீனத்தில் உலா வரும் சனி மேசத்திற்கு என்ன செய்வார் இனி? இதுதான் நம்மளோட தலைப்பு, டாபிக். இப்போ வந்துங்க, மேச ராசியை பொறுத்தவரையிலையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அது சரராசி, நெருப்புத்தன்மை உடையது இல்லைங்களா? மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி உட்காராரு. மேச ராசிக்கு சனி பகவான் 10 குடையவன், 11 குடையவன். 10 என்பது தொழிலாகவும் 11 என்பது லாபமாகவும் வரக்கூடியது. இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ 10 உடையவனும் 11 குடையவன் 12ல உட்காரும் பொழுது என்ன நடக்கும்? அவர் சரராசின்றதுனால அந்த சனி பகவான் என்ன பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அமைப்புல நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சுருக்கமா சொல்ல போனா என்ன சொல்றான்னா, சூடப்பா சரராசி சனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே, ஆடப்பா அகம்பொருளும் நிலமும் சேதம் அப்பனை அரசரிடம் தோஷம் உண்டு, தேடப்பா திரவியமும் அளித்தாரானால் திடமான அரிட்டமடா தேடமாட்டான், வீடப்பா கோணத்தில் இருக்க நன்றுன்னு ஒரு பாடல் இருக்கு. இது புலிப்பாணி பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றதுன்னா, அதாவது சரராசியில சனித்தவங்க, சர லக்னமாக இருந்தாலும் சரி, சர ராசியில அவங்க பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதியினால எந்த ஒரு சுகமும் இல்லைன்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதாவது சூடப்பா சரராசி சனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே அப்படின்னு. ஏதாவது ஒரு வகையில லாபாதிபதி தட்டி விடுவான், ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை கொடுப்பான்ற ஒரு கான்செப்ட் இந்த பாட்டுக்குள்ள இருக்கு. சரி, அப்படி நடந்துருமா இந்த சரராசிக்காரங்களுக்கு? சரராசியில ஜனித்த மேசராசி சரராசின்னு சொல்லப்படுகிறது. அதுல பிறந்தவங்களுக்கு அப்படி நடந்துருமான்னா, இதை உங்களோட ஜனன ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய உங்களோட தசா புத்தி தான் முடிவு பண்ணும். இருந்தாலும் நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த கிரக பயிற்சி பலன்கள் போதும்போது பொதுவான அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு ஒத்துப்போம் இல்லைங்களா? அந்த வகையில சரராசியான மேச ராசிக்குரியவர்களுக்கு இந்த பாடல் கரெக்டா சூட்டப்பலாவும். சூடப்பா சரராசி செனித்த பேருக்கு சுகமில்லை லாபாதிபதியினாலே, ஆடப்பா அகம்பொருளும் நிலமும் சேதம் அப்பனே அரசரிடம் தோஷம் உண்டு, தேடப்பா திரவியமும் கொடுத்தாரால் திடமான அரிட்டமடா தேடமாட்டான், வீடப்பா கோணத்தில் இருக்க நன்றான். அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்லிருக்கா, சனி பகவான் ராசிக்கு திரிகோணங்கள்ல இருந்தால்னா நன்மை செய்வான், அடுத்தது கேந்திரங்கள் என்னாலும் நன்மை செய்வான்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோணத்தில் இருக்க நன்றுன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அதாவது திரிகோணத்துல தன் ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல. சரிங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இந்த சனி பகவான் இப்ப 12ல மீனத்துல உலாவுறதுனால என்ன தருவார் மேச ராசிக்குன்னா, அதாவது 12ஆம் இடம் அயன சயன போகம்ன்றோம். அயன சயன போகம் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் 10க்கு அதிபதி 11க்கு அதிபதியினால வர்றதுனால, 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் லாபஸ்தானம் வர்றதுனால, 12ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால பிணி எதிரி செலவுன்றான். அதாவது பிணி எதிரி செலவுனா நோய் வரும், எதிரிகளால தொல்லைகள் இருக்கும், வீண் செலவுகள் ஆகும்தான். இது அவர வயதுக்கு தகுந்த மாதிரி, அவர நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். படிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு பட்டம் படிக்கிறவங்க இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க, அடுத்த கட்டம் ஒரு திருமண ஸ்தானத்துல திருமண அந்த நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு தொழிலதிபர் இருக்காங்க, ஒரு இடத்த வேலை செய்யறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். நம்ம அதெல்லாம் கரெக்டா கொண்டு போனோம்னா, உங்களோட ஜாதகம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கரெக்டா கொண்டு போயிடலாம். இருந்தாலும் இது பொது பலன். பொது பலன்ல என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ரகசிய எதிரினா தொல்லை, ஏதாவது ஒரு இடத்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை தண்டனை, ஒரு இடத்த போய் லாக் ஆகிறது, அடைப்பட்டு இருக்கிறது, அதாவது வேலை செய்யற இடமா கூட இருக்கலாம், உள்ள போனா வெளில வர முடியாது, ஒரு சிட்டான இடம், அந்த மாதிரி இடம், அதாவது தவறான வழியில பொருள் சேர்க்கிறது வாய்ப்புகள் வரும். நீங்க இதுவரையிலும் ஈடுபட்டு இருக்க மாட்டீங்க, பட் ஏதாவது ஒரு சொத்து சுகம் சேர்க்கறது வாய்ப்புகள் வரும்.
அதை நீங்க பயன்படுத்துறதும் பயன்படுத்தாது உங்களோட தசா புத்தியை தான் முடிவு பண்ணும், உங்களோட ஜனன ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அடுத்தது நேர்மை, சுய கட்டுப்பாடு, அதிகாரம், கடமை, கௌரவம், சுயமரியாதை, இதெல்லாம் இந்த மேச ராசிக்கு இருக்கணும். இது வந்து இந்த இந்த காலத்துல இந்த வந்து அவங்க மேச ராசி அதிபதியான செவ்வாய் உங்க ஜனன ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலோ, இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒத்துழைக்கலனாலோ, இதுக்கு ஆப்போசிட்டா உங்களோட நிலை மாறும். ஏன்னா 12ல சனி பகவான் வர்றதுனால, 10க்கு அதிபதி 11க்கு அதிபதி இல்லைங்களா வர்றதுனால மாறும். தொழில்ல மாற்றம் ஏற்படும். தொழில்னு பார்க்க போனா காவல்துறை, டாக்டர், மெக்கானிக், கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது, வந்து பில்டிங் சம்பந்தப்பட்டது, சமையல் மாஸ்டர், ரியல் எஸ்டேட்டு, இரும்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சனியோட தொழிலும் செவ்வாயோட தொழிலும் சேர்ந்து ஒரு கான்செப்டா அவங்க இருப்பாங்க. இந்த தொழில் வகையில அவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தது அதாவது உங்களுக்கு 10 சனி இல்லையா, 10 சனி என்ன பண்ணுவாரு, வெற்றி தோல்வியை மாறி மாறி தருவாரு. 12ஆம் இடத்துக்கு போறதுனால ஒரு சில வேலைகளை தடை பண்ணுவாரு, பிரேக் பண்ணுவாரு, தாமதப்படுத்தி கொடுப்பாரு. 11 சனி, அதாவது ஜாமீன் யாருக்காவது ஜாமீன் போட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா அதுல உங்களுக்கு லாஸ் வரும், முன்னாடி நிக்க கூடாது. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு போற சனி ரகசிய எதிரியே இருப்பாங்க, சிறை தண்டனை, தவறான இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து சமயோத புத்தியை பயன்படுத்தி தப்பிக்கணும். அதுக்கு உங்க ஜனன ஜாதகம் கரெக்டான முறையில பதில் சொல்லும். அடுத்தது வந்து நிதிநிலை மந்தம் ஏற்படும், திடீர் நஷ்டம் ஏற்படும், கடும் உழைப்பு இருக்கும். இதெல்லாம் உங்க ஜனன ஜாதகத்துல உங்களோட கிரக நிலை கரெக்டா இருந்ததுன்னா இதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. இப்போ வந்து அனுகூலமான தசாபுத்தி கரெக்டா இருந்ததுன்னா இதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா இந்த சனியோட பிடியில நீங்க மாட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது 7ரை சனி ஆரம்பம் 30 மாசத்துக்கு இந்த ஆரம்ப 7ரைன்னு சொல்லப்படுது. இந்த சனி ஒரு சில தொல்லைகளை கண்டிப்பா உங்களுக்கு தரும். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு காரியங்கள்ல வெற்றி அடையணுங்கிற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வெறி, ஆடை ஆபரணத்து மேல ஆசை, வந்து ஒரு சில பால் உணர்ச்சிகள், ஒரு ஆசைகள், இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல வரும். தவறான வழியில ஈடுபடுத்த முயற்சிக்கும், தவறான வழி ரூட்டை காமிக்கும். அடுத்தது வந்து நோய் தாமதம், நோய் தாமத திருமணம், வியாபார போட்டி, இந்த கூட்டாளிகள் கூட்டணியில வந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இடையில மனஸ்தாபம், அவங்க விட்டு போவது. அடுத்தது வெற்றியை நோக்கி வந்து கிடைச்சே ஆகணும்னு ஒரு ஒரு வெறித்தனமா பயன்படுது. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு, குடும்பத்தை மறந்துட்டு அதை நோக்கி ஓடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 2வது ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசி கொஞ்சம் பாதிக்கப்படும். மேச ராசிக்காரங்களுக்கு தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், படிக்கிற நிலையில இருந்த கல்வி ஸ்தானம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கணும். அது உங்களுக்கு ஜனன ஜாதகத்துல சந்திரன் எந்த நிலையில இருக்கிறாரு, சந்திர ராசி மேச ராசினாலே அது மேசத்துல தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு தெரியாது. அந்த நட்சத்திர அதிபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியாது இல்லைங்களா. ஒரு தோராயமான பதில் தான். இந்த அமைப்புல தாய் வழி சொந்தங்கள், தாயினால ஏதாவது சிக்கல்கள், வருமான நஷ்டம், பண நஷ்டம் அடையாது, அல்லது உங்களோட சுகம் கெடுறது, ஒரு அதிக நேரம் விழிச்சிருக்கிறது, முழிச்சிட்டு வேலை பார்க்கறது, உடலுக்கு வந்து சரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிலை ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு கவனமா வந்து நீங்க செயல்படணும். அடுத்து வந்து வெளியூர் போகிறது, திடீர் வெளியூர், பிசினஸ் சம்மந்தப்பட்ட வெளியூர் போறது, இந்த மாதிரி நிலையில நீங்க போகும்போது அதுல வந்து கவனங்கள் தேவை. ஒரு வேலை விஷயமா வெளில போறது, இதெல்லாம் மொத்தத்துல பிறரை சரியா நம்பாம நீங்களே அதுல முன்னாடி இருந்து நடத்துறது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களோட இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமா இருக்கும். இல்லைன்னா ஒரு சில தவறுகளை ஏற்படுத்திடும், ஒரு சில சிதறுகள் நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கணும்னா நீங்கள் உங்களோட ஜனன ஜாதகத்துல கிரக நிலை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து அந்த பலனை கேட்டு தெரிஞ்சு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா அப்பதான் வந்து உங்க சனி பெயர்ச்சி நன்மை கொடுக்குதா தீமை கொடுக்குதான்னு முடிவு பண்ண முடியும். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல திருமணம் ஆகாதவங்க திருமண ஏற்பாடுகள் நடக்கும். அது நல்லபடியா அமையணுமா, நல்லபடியா அமையாதா, தட்டிட்டு போமா, இல்ல எது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் மனைவி வழியிலையும் கணவன் வழியிலையும் ஏதாவது திடீர் நஷ்டம் அல்லது திடீர் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்குமா, இல்ல அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா இருக்குமா வாழ்க்கை, இதெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சியினால ஏற்படும். இந்த சனி பயிற்சி நல்லபடியா இருக்கிறதுக்கும் நல்ல கொஞ்சம் தீங்கு விளைவிப்பதும் உங்க ஜனன ஜாதகம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதுன்றதை நீங்க ஒரு ஆய்வு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும்
உறுதுணையா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அடுத்த நிலை வந்து உங்க உடல்நிலையை வந்து நீங்க வந்து கவனமா பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சிக்கல்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஏன்னா தெய்வத்தின் மேல நம்பிக்கை, விஞ்ஞானம், ஜோதிடம் இதெல்லாம் ஆர்வம், பயணங்களில் ஏமாற்றம், திடீர் விபத்து, இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது, தெய்வ நம்பிக்கை இல்லாம போறது, ஏதாவது புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்தி தருவாரு. இதெல்லாம் நீங்க வந்து கவனமா இருந்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் ஏற்படுத்தாது. 30 மாதம் 2.5 வருடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நல்லபடியாவே அமையும். சரிங்களா? மேலும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி, அடுத்த ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று நீடூழி வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.